நண்பர்களுக்கு, ஊடகத்துறை சகோதரர்களுக்கு நன்றி. இன்று மாலை 5 முதல் இப்பொழுது வரை இந்திய முஸ்லீம் லீகுடைய தலைமை நிலையமான காயிதே மில்லத் மன்சிலில் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய முஸ்லீம் லீகுடைய இளைஞர்களுடைய கூட்டம் நடந்தது. இந்திய முஸ்லீம் லீகுடைய சட்டத்திட்டத்தின்படி இளைஞர் அணி ஒன் ஆஃப் தி ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இந்திய முஸ்லீம் லீகுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு இளைஞர் அணி. இந்திய முஸ்லீம் லீகில் 9 சார்பு இயக்கங்கள் இருக்குது. இதில் மிக முக்கியமாக உள்ளது இளைஞர் அணி, அடுத்து மாணவர் அணி, தொழிலாளர் அணி, வர்த்தக அணி, விவசாய அணி, வெளிநாட்டு அயலகத்துறை, லாயர்ஸ் ஃபோரம் அப்படின்னு 9 அமைப்புகள் இருக்குது. அந்த 9 அமைப்புகளும் தமிழ்நாட்டில் உள்ள 52 மாவட்டங்கள், இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரை வருவாய்த்துறை மாவட்டங்கள் 38. அதை இந்திய முஸ்லீம் லீகுடைய நிர்வாக அடிப்படையில் 52 மாவட்டங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். 52 மாவட்டங்கள்லேயும் முஸ்லீம் லீகு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. 3 கோடிக்கு மேலே உறுப்பினர் இருக்கிறாங்க, 3 லட்சத்துக்கு மேலே உறுப்பினர் இருக்கிறாங்க. இதில் இளைஞர் அணி இந்த 52 மாவட்டங்களையும் உருவாக்க வேண்டிய பொறுப்புக்காக வேண்டி தான் மாநில அளவில் உள்ள இளைஞர் அணி தலைவராக வல்லவட்டி முகமது யூனிஸ், சென்னை மதார், ஷேக் மதார், சென்னை அன்சாரி மதார், அதே மாதிரி பொருளாளர் பழவேற்காடு அன்சாரி, அதே மாதிரி குருவாடி அன்சாரி, இவங்களெல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த இளைஞர் அணி பொறுப்பில் உள்ளவங்க இப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 52 முஸ்லீம் லீக் மாவட்டங்கள்லையும் இளைஞர் அணியை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 52 முஸ்லீம் லீக் மாவட்டங்கள், அதாவது வருவாய்த்துறை மாவட்டங்கள் 38, அதில் முஸ்லீம் லீக் நிர்வாகத்துக்காக வேண்டி உருவாக்குனது 52 மாவட்டங்கள்லையும் இந்திய முஸ்லீம் லீகுடைய பேரண்ட் பாடி, அதாவது தலைமை அமைப்பு இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும், குறிப்பாக 52 மாவட்டங்களிலும் இந்த சார்பு இயக்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கோம். அதில் முதல் தரமாக உள்ளது யூத் லீகு, இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணி கூட்ட நிர்வாகத்தை 52 மாவட்டங்களையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு முன்னோட்டமாக இப்போ 52 மாவட்டங்களையும் நாங்கள் எப்படி உருவாக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எடுத்து காட்டுவதற்கான ஒரு முன்னோட்டமாக இன்றைய தினத்தில் இந்த சென்னையை சேர்ந்த, சென்னையில் 4 மாவட்டங்களாக வச்சுருக்கோம். அதே மாதிரி திருவள்ளூரை 2 மாவட்டங்களாக வச்சுருக்கோம். அதே மாதிரி செங்கல்பட்டை 2 மாவட்டங்களாக வச்சுருக்கோம். காஞ்சிபுரத்தை 1 மாவட்டமாக வச்சுருக்கோம். இது அடுத்து சேர்ந்தது 9 மாவட்டங்கள். முஸ்லீம் லீக் அமைப்பின்படி இந்த 9 மாவட்டங்களில் யூத் லீக்குடைய நிர்வாகிகள் என்ன செஞ்சுருக்காங்கங்கிறது ஒரு முன்னோட்டமான கூட்டம் இன்றைக்கி நடந்தது. இந்த 9 மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நிர்வாகிகள் மூலமாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் முஸ்லீம் லீகுடைய இளைஞர் அணி வார்டு வாரியாக அமைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவின் அடிப்படையில் தான் கூட்டம் நடந்தது. இது 9 மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 52 மாவட்டங்கள்லையும் ஒரு வார்டில் குறைஞ்சது 11 பேராக இருப்பாங்க. அது பூத்து கமிட்டியில் இருக்கிறது மாதிரி 11 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு யூத் லீக்குடைய இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த முயற்சியில் தான் நடந்தது. இந்த கூட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு வெற்றிகரமான கூட்டமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு இங்கே வந்திருந்தாங்க. நிர்வாகிகளோட, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளோட புதிய
இந்திய முஸ்லீம் லீக்குடைய இளைஞர்களில் சேரக்கூடிய புதிய நண்பர்கள், வக்கீல்கள், மருத்துவ டாக்டர்கள், விவசாயிகள், அதே மாதிரி சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லி முதல் கட்டமாக இந்த 9 மாவட்டங்களில் இந்திய முஸ்லீம் லீக்குடைய இளைஞர் அணியை இப்போ புதுப்பி விட்டுருக்குறோம். இது தமிழ்நாடு முழுவதும் 52 மாவட்டங்கள்லையும் கூடிய விரைவில் 3 மாதத்துக்குள்ளே நடந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரிய மாநாடு நடத்துவோம். அதுக்கான ஏற்பாடு தான் இது. இதுக்கடையில் வரக்கூடிய 24ஆம் தேதி டெல்லியில் இந்திய முஸ்லீம் லீக்குடைய அகில இந்திய இது இங்கே டெல்லியில் ஓப்பன் ஆகுது. இதுவரை எங்களுக்கு டெல்லியில் நாங்கள் எம்பிகளாக தொடர்ந்து 52லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எம்பிகள் இருந்துருக்க முஸ்லீம் லீக்கில் டெல்லியில் எங்களுக்குன்னு ஒரு அலுவலகம் கிடையாது. டெல்லி அங்கே உள்ள டெல்லி மாநிலத்துக்கான ஒரு அலுவலகம் இருக்குது. ஆனால் இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு தலைமை நிலையம் டெல்லியில் கிடையாது. அதை இப்பொழுது உருவாக்கியிருக்கோம். வரக்கூடிய 24ஆம் தேதி அந்த தலைமை நிலையம் திறப்புலா நடக்கிறது. அதுக்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூப்பிட்ருக்கோம். தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களையும் கூப்பிட்ருக்கோம். அவங்க சார்பாக யார் வருவார்கள் என்பது தெரிவிப்பாங்க. அது இந்தியாவில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் உள்ள வடநாட்டில் உள்ள தலைவர்களையும் நாங்கள் கூப்பிட்ருக்குறோம். ஏன்னா இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களும் அதில் பங்கேற்கக்கூடிய விழாவாக அது இருக்கும். அதுக்கு பிறகு 24க்கு பிறகு இந்த மாதம் 24க்கு பிறகு எங்களுடைய தலைமை நிலையம் இப்பொழுது தான் 1948லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்திய முஸ்லீமுடைய தலைமை நிலையம் இதுதான். இப்போது 2025 இந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய இந்திய முஸ்லீமுடைய தலைமை நிலையம் டெல்லியிலே உள்ள காயிதே மில்லத் சென்டருக்கு மாற்றப்படும். அங்கே எங்களுடைய அலுவலகம் அங்கே மாற்றப்படும். அதுக்கான ஏற்பாடு நாங்கள் செஞ்சுருக்கோம். வரைக்கும் 2024 தேர்தல் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய எல்லா அம்சங்களும் செயல் திட்டங்களும் மக்களால், குறிப்பாக மகளிரால், ஏழை எளிய மக்களால், எல்லா மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசாங்கம் வரும்போது சில பல குறைகளை சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சி திராவிட மாடல் ஆட்சி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிற நற்காரியங்கள், நலத்திட்டங்கள், சமுதாயத்துக்கு நன்மைகள், பள்ளிக்கூடத்துக்கு செய்கிறது, கல்லூரிக்கு செய்கிறது, ஒவ்வொரு இடத்துக்கு ஊருக்கு செய்கிறது, ஒவ்வொரு ஊரில் உள்ள புதிய கட்டிடங்களை உருவாக்குவது, புதிய தொழில் வளர்ச்சியை உருவாக்குவது. இப்போது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கு இல்லாத ஒரு வரவேற்பும் பாராட்டும் தமிழகத்துக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் 11.9% புள்ளி விவரம் கூறுது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்துக்கும் 11.9% பொருளாதார வளர்ச்சி எந்த மாநிலத்துக்கும் ஏற்பட்டதில்லை. இது இங்கே தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது யார்? இந்திய அரசு சொல்லுது, உலக பொருளாதார நிபுணர் சொல்கிறாங்க. அப்படி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நன்மை செய்வதிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னோட்டமான திட்டங்களை செய்வதிலும் தமிழக அரசு எப்பொழுதுமே முந்திக் கொண்டிருக்கிறது. அதனால் எதிர்க்கட்சிகளாக வரக்கூடியவர்கள் 1000 பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அப்படி பேசாமல் போனால் எதிர்க்கட்சி கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியாக உள்ளவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அரசு இது கூட்டணி வெற்றியை பெறும். 2026 மிகச்சிறந்த வெற்றியை பெற்று அவங்க சொல்கிறது மாதிரி 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் ஏற்படும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி.